சார் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர்கள் யார் சார்? சுரேஷ் காமாட்சி பாதிக்கப்பட்டார். அந்த மாதிரி நிறைய தயாரிப்பாளர் இருக்காங்க. ஆனா சுரேஷ் காமாட்சி உங்களுக்கு தெரியுதுனால தெரியுதுனே. அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்கல. இருக்காங்கன்னா ஏன் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தயாரிப்பாளர் சங்கத்தை விட்டு பாதிக்கப்பட்டவங்க போய் உண்ணாவிரதம் இருக்காங்க? ஏன் இருக்க மாட்டாங்க? இல்ல சார் இருக்கலாம் சார். ஏன் முடியாது சார்? மற்ற ஊர்ல இல்ல அது யார் முன்னெடுக்கிறான்னு ஒரு பண வலியவனா தானே வர்றா பண்ணி தம்பி இப்ப இல்ல என்ன மட்டும் சொல்லணும். நான் பேசுறேன், உங்களுக்கு எனக்கு தெரியும், நான் பேசுறேன், என்னால பேசணும். என் பிரச்சனை அதாவது எனக்கு உங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட நான் பேசுறேன், எனக்கு வந்து எல்லாரும் தெரியும், திருப்பூர் சுப்பிரமணியம் தெரியும், மன்னார் தெரியும், எல்லாரும் தெரியும், நான் பேசுறேன். இப்போ தம்பி புதுசா வந்திருக்கான், இப்போ இவன் யார்கிட்ட போய் பேசுவான்னு நினைக்கிறீங்க? அப்படித்தானே இங்க வரலாம், புதுசு புதுசா படம் இருக்கு வராங்க, அவங்க காலியாகி போயிடுறாங்க. தெரிஞ்சாலுங்க எதுக்கு ஒரு பேனர் போடுறோம்னு ஒரு கம்பெனி நீ என்னோட பேனர் போட்டு தானே வருது. அப்ப நான் வந்து தப்பான படங்களை உனக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கேன். என்னோட பேனர்ல வந்த படம் ஏதாவது ஒரு படம் நீ தப்பான படம்னு சொல்லு, நான் அந்த இண்டஸ்ட்ரி விட்டே போயிடுறேன். ஓடாம இருந்திருக்கலாம். தப்பான படமா யார் அதுதானே ஒருங்கிணைக்கிறதுன்னு எல்லாம் இங்க வந்து ஆமாண்ணே. அதுதானே இப்ப நீங்க அந்த தயாரிப்பாளர் எல்லாம் என்ன ஆகுறாங்கன்னா கடைசியில ஓட்டர்ஸா மாறிடுறாங்கண்ணே. தயாரிப்பாளரா இருந்து ஓட்டர்ஸா மாறுற நிலைமை வந்துடும். என்ன ஆகுது, அதுக்கப்புறம் அந்த படத்தை விட்டே போயிடுறாங்க. அவங்க இவ்வளவுதான் சினிமா, இந்த சினிமா வந்து இவ்வளவுதான் நமக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்லி போயிடுறாங்க. நாளடைவில் அவங்க எப்ப தேடுவாங்கன்னா இந்த எலெக்ஷன் டைம்ல ஓட்டு போறவங்க தேடுவாங்க. இது சொல்யூஷன் கிடையாது. நான் இருந்துதான் வெளியே வந்தேன். இல்ல தலைவர்கள் வந்து நான் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தை நான் இருந்தேன். நான் நிறைய விஷயங்களை வந்து ஃபைட் பண்ணேன். அங்கே தாஞ்சியன் உட்காந்துட்டு அதை நடத்த விடல. அப்ப எனக்கு அதுல உடன்பாடுல வெளியே வந்துட்டேன். நான் பேரோட சொல்றேன், அங்கே தாஞ்சியனுக்கு புக்கு போடுறது மட்டும்தான் வேலை. அந்த வேலைக்கு நான் போகல. நான் புக்கு போடுறது என் வேலை இல்லை. அவங்க வேலை பத்திரிக்கையாளர்னா அவங்க வேலையை அவங்க பார்க்கணும், தயாரிப்பாளர்னா என் வேலையை நான் பார்க்கணும். எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் எனக்கு என்ன இருக்கு? அது எனக்கு உடன்பாடுல தான் வெளியே வந்துட்டேன். ரிசைன் மட்டும் வெளியே வந்துட்டேன். நான் தப்புக்கு நான் உடன்படல சார். நடிகர்களான பிரச்சனைகள் நடிகர்கள் வந்து தீர்த்துக்கிறாங்க சார். ஆனா வந்து நீங்க உங்களோட பிரச்சனை என்னன்னா லாஸ்டா வந்து நடிகர்களுக்கு வெறும் ரெட் கார்டு மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு மத்த எதுக்குமே நீங்க வாயை திறக்க மாட்டீங்க. இது சொன்னீங்களே நியாயமான விஷயம். அதாவது நீங்க ஒவ்வொரு முறையும் கொடுத்து கார்டு கொடுத்து ரெட் கார்டு போடுறது மட்டும் தான் நாங்க ரெட் அவருக்கு போட்டா அவருக்கு அது எப்படி எந்த நடிகருக்கு ரெட்டு போட்டு ஒன்றும் நடக்கல. சும்மா செய்தியா தான் போகும். அன்னைக்கு செய்தியாகும் இவருக்கு ரெட்டு போட்டிருக்கோம், அவங்க ரெட்டு போட்டிருக்கோம். ஒன்னும் நடக்கல பிரதர், எதுவுமே நடக்கல. சும்மா அதெல்லாம் அன்ற செய்தி தான். நீங்க ஒரு அமைப்புன்றது வந்து இந்த தொழில் எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்ற பத்தி தானே யோசிக்கணும். நம்ம தொழில உள்ள சிக்கல்களை பேசணும் உட்காந்து. அதுக்கு தானே அசோசியேஷன்.